அன்பு நண்பர்களே, வணக்கம். என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் உலோகமேன்மை நஷ்டமே என்று உணர்ந்தேன் என் உள்ளத்தில். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த போதகர் டாக்டர் ஐசக் வாட்ஸ் ஒரு புகழ்பெற்ற கவிஞர். அவரது வாலிப நாட்களில் அவரை நேரில் பார்த்திராத ஒரு அழகான நற்பெண் அவர் எழுதிய கவிதையின் அழகில் மயங்கினாள். அவரை காண அவளாய் ஓடி வந்தாள். அந்த நேரிடை சந்திப்பில் வாட்ஸ் அவளது அழகில் மயங்கி நிற்க, அவளோ அவரை பார்க்க விருப்பமில்லாமல் தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். வாட்ஸ் அவளிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டினார். அவளோ, வாட்ஸ், இந்த விலையேறப்பெற்ற ஆபரணத்தை நான் மிகவும் நேசிக்கிறேன், ஆனால் அமைந்திருக்கும் பெட்டகத்தை என்னால் விரும்ப முடியவில்லையே என்று கூறினாள். ஆம், வளர்ச்சி முற்று பெறாத அவலட்சணமான தோற்றமுடையவர்தான் ஐசக் வாட்ஸ். 5 அடி உயரத்தில் குள்ளமானவராக இருந்தார். அவருடைய பெரிய தலையும் நீண்டு வளைந்த மூக்கும் அவருக்கு விகாரமான தோற்றத்தை கொடுத்தன. தன்னை நிராகரித்த அப்பெண்ணின் பதிலால் அவர் துவண்டு விடாமல் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டார். பின்னர் அவர்கள் இருவரும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த நண்பர்களாக இருந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு பின் ஐசக் வாட்ஸ் தன் திருமணத்தை பற்றி சிந்திக்கவே இல்லை. பலவீனமான சரீரமுடைய வாட்ஸ் தனது 9வது வயதில் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டார். தனது 14வது வயதில் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். தனக்காக சிலுவையில் தம்மையே தியாக பலியாக அளித்த இயேசுவின் அன்பை வியந்து தன் நன்றியை வெளிப்படுத்தும் வகையில் இந்த பாடலை எழுதினார். அந்நாட்களில் சுய அனுபவங்களையோ உள்ளத்தின் உணர்ச்சிகளையோ அடிப்படையாக கொண்டு பாடல் எழுதுவதற்கு மிகுந்த எதிர்ப்புகள் இருந்தன. ஆயினும் தன் உள்ளத்தில் சிலுவை காட்சியை நிறுத்தியவராக வாட்ஸ் பாடலை எழுதியிருக்கிறார். இந்த பாடல் 1707ஆம் ஆண்டு தான் நடத்திய நற்கருணை ஆராதனைக்கென்று அவர் எழுதி இதை பாடினார். அவர் எழுதிய பாடல்களில் மிகவும் பிரபலமானவைகள் ஜாய் டு த வேர்ல்ட். இது சங்கீதம் 98 அடிப்படையாக கொண்டது. கர்த்தாவே யுக யுகமாய் என்ற பாடல் சங்கீதம் 90 தழுவி உள்ளதாக அவர் இயற்றியிருக்கிறார். குழந்தைகளுக்கான பாடல்களும் பல நீதி போதனை பாடல்களும் அவர் எழுதியுள்ளார். 18ஆம் நூற்றாண்டில் வழிபாட்டு முறைகளில் புரட்சியை ஏற்படுத்திய இவரது பாடல்கள் இன்றும் உலகம் முழுவதும் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பாடப்பட்டு வருகிறது. இப்பாடல்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறது மாத்திரமல்லாது கர்த்தரை குறித்த பயபக்திக்கும் நேராக வழிநடத்துகிறது என்பதை இந்த பாடலை பாடியவர்கள், இதை கேட்கிறவருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் கிரியை செய்கிறார், கிருபை தருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற அன்பின் சிலுவை தியாகத்தை குறித்து வெளிப்படுத்துகிற இப்பாடலை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.